பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தருக்கு வேறு ஒரு பெயர் உண்டு, அதுதான் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பதே. எனவேதான் கர்த்தாதி கர்த்தர் தன்னை அடையாளப்படுத்தும் போது, நான் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றே தன்னை அடையாளப்படுத்துகிறார். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனராய் இருந்தார்கள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமையின் கரம் இருந்து எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு முன்பாக வல்லமையாக செயல்பட்டது. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனராய் இருந்தார்கள். மோசே மூலமாக கர்த்தர் பார்வோனிடத்தில் பேசும்போது, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்துவேன் என்றும் சொன்னார். அதன்படியே பார்வோனுக்கு முன்பாக தன்னுடைய வல்லமையை காட்டினார். எனவேதான் மோசே, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் என்றார். ஆதலால் தான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்று பவுல் சொல்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். ஆனால் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். இப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி புறப்பட்ட சவுல் தமஸ்குவுக்கு செல்லும் வழியிலே சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசித்ததை கண்டு கண் பார்வை இல்லாதவனாய் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் பலவீனனாய் இருந்தான். தேவ வல்லமையினால் பார்வையடைந்து பவுலாக மாறி அநேக அடையாள அற்புதங்களை இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வல்லமையினாலே செய்து தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமும் பலவீனர்கள் தான். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ இழப்புகள், வேதனைகள், சோதனைகள், நோய்கள், விபத்துகள் வந்தபோதும் கர்த்தரை எழுப்பிய அதே தேவ வல்லமை நம்மையும் எல்லாவற்றிலிருந்து எழுப்பி இன்று நம்மை பிழைக்க வைத்திருக்கிறது. எனவேதான் பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாம் முதல் இன்று வரை பரிசுத்தவான்களும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களும் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி நம்மளை ஆசீர்வதிக்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள். நாம் ஒரே ஆவியை உடையவர்களாக சர்வ வல்லமை உள்ள தேவனை விசுவாசிக்கிற நாம் பலவீனர்கள் அல்ல. நாம் ஒரே ஆவியோடு இருப்பதால் நாம் எதிலும் எல்லாவற்றிலும் வல்லவர்களாய் பலவான்களாய் இருக்கிறோம், இருப்போம். எனவே நமக்குள் இருக்கிற தேவ வல்லமையை விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் அவரோடு கூட வாழ்ந்து ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய வல்லமை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உயிரோடு எழுப்பிய தேவ வல்லமை, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பிய வல்லமை, சுகவீனர்களை சுகப்படுத்திய வல்லமை, சவுலை பவுலாக்கிய தேவனுடைய வல்லமை, இல்லாமையிலிருந்து இருக்கிறவைகளை உருவாக்கிய வல்லமை, அதிசய அற்புத அடையாளங்களை செய்யும் வல்லமை, நம்மை எல்லா சூழ்நிலையிலும் பிழைத்திருக்க பண்ணின தேவனுடைய வல்லமை நமக்குள் இருந்து
சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்தி சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் வெளிப்பட வேண்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.